என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 112வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். மன இரக்கத்தோடு கூட மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்கிற மனிதன், தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், பாக்கியவானாக இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சில பேரிடத்தில் செல்வ செழிப்பு நிறைந்து காணப்படும், ஆனால் மற்றவர்களுக்கு அவர்கள் கொஞ்சமாகிலும் இரக்கத்தை காட்ட மாட்டார்கள். வறியவர்கள் தங்களிடத்தில் வந்து பணத்திற்காக நிற்கும் பொழுது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலை, வீட்டு வாடகை கட்டலை, வேலையை இழந்துட்டேன், வருமானம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறேன், கொஞ்சம் உதவி செய்யுங்க, சீக்கிரத்தில் தந்துடுறேன், இப்படியெல்லாம் சொல்லி கேட்கும் பொழுதும் அந்த ஒரு வார்த்தை ஆகிலும் அவருடைய மனதை அசைப்பது இல்லை. என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கையை விரித்து விட்டுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். இறங்கி கடன் கொடுக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட நிலைக்கு நேராய் கடந்து போகிறான். அடுத்த வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சில பேர் என்ன நினைக்கிறார்கள், இப்படி கடன் கொடுத்தா அப்புறம் என்னுடைய தேவைக்கு நான் என்ன பண்ணுறது, அவங்க ஏமாத்திட்டா நான் என்ன பண்ணுறது, எனக்கு குறைவு ஏற்பட்டுருமேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், மனம் இறங்கி நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போவீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வட்டிக்கு செய்கிற தொழிலை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டவில்லை. இன்றைக்கு பல பேர் வட்டி தொழிலை மும்முரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாய் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வருகிற காரியமாய் காணப்படும். ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அழிவை கொண்டு வருகிற காரியமாய் இருக்கும். ஆனால் மனமிறங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் அல்லவா? மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடு, வட்டி இல்லாமல் கடன் கொடு, பலன் எதிர்பார்க்காமல் கடன் கொடு, நீ பாக்கியவானாய் இருப்பாய். அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அசைக்கப்படாத நிலையில் நீ கடந்து போவாய் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.